ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட ஒரு குட்டி ஷாப்பிங், அதுவும் போரூரில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ். வழக்கம் போல் லேட்டு தான். என் வீட்டில் லேட் ஆகிறதுக்கு காரணம் என் ஹஸ்பண்டும் என் பிள்ளையும் தான். உங்கள் வீட்டில் லேட் ஆகிறதுக்கு காரணம் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. வந்ததே லேட்டு. ஃபஸ்ட்டு வயிறை நிரப்பணும் இல்லையா? வயிறு வந்து ஃபுல்லாக இருந்தால் தான் எப்பயுமே ஒரு விஷயத்த ஃப்ரீயாக செய்ய முடியும். அது ஷாப்பிங்காகவே இருந்தாலும் சரி. சரின்னு ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை தேடிட்டு போனோம். போன உடனேவே ஆளுக்கு ஒன்று ஒன்று பிடிச்சதை வாங்கி சாப்பிட்லாம். அப்போ தான் இந்த ஷேரிங் வித் கேரிங் அதெல்லாம் இங்கே தான் செல்லுபடி ஆகும். அதனால் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ராங்கி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்விட்ஜு, கொத்து பரோட்டா அப்படின்னு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொருத்தர் ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது அதில் குறிச்சிக்கிட்டோம். ஃபைனலாக ஸ்வீட்டோடு முடிக்கலான்னு சொல்லிட்டு பாசந்தி வாங்கிட்டோம். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பாசந்தினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த குட்டீஸ்க்கு ஏன்னு தெரில பிடிக்கல. பட் நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரசித்து சாப்பிட்டோம். பாசந்திலாம் யாருக்கு பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் ஒரு க்ரீன் ஹார்ட்டிங் கொடுத்துட்டு போங்க. சரி, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு பக்கத்தில் வந்து ஏதோ ப்ளூவாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. என்னடான்னு போய் பார்த்தா இந்த குட்டி குட்டி கப்பீஸு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இதெல்லாம் வளர்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும், பண்ணணும்னு ஒரு ஆசைலாம் இருக்குது. பட் இந்த வாண்டுங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு நம்மளால் இதை மெயின்டைன் பண்ணி வளர்க்க முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இது மாதிரி டைமில், அதாவது இந்த வாண்டுங்க இருக்கிற வீட்டில் நம்ம இதெல்லாம் வளர்த்தோம் அப்படின்னா மீனுக்கும் பாதுகாப்பு இல்லை, வாண்டுங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் இந்த ஆசையை கொஞ்சம் நேரம் விஷ்லிஸ்ட்டில் போட்டுட்டு பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ராயாச்சு. என்ட்ரான உடனேவே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அஷ்டலட்சுமியும் விநாயகரும் தான். அவங்க 2 பேரையும் அப்படியே கும்பிட்டுட்டு செக்கிங்க்கு போயாச்சு. ஒவ்வொரு தடவையும் பேக்கில் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு வருவேன். இந்த வாட்டி எல்லா திங்ஸும் எடுத்து வச்சேன். உள்ளே இருக்கிற திங்ஸை எடுத்து வெளியில் வைக்கல. ஊர்லேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் இந்த பேக்கை இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். ஊர்லேருந்து வரும்போது வச்சு கொடுத்த அந்த மஞ்சள் குங்குமம், தீபமை எல்லாமே இருந்துருச்சு. ஐயோ தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லாக்கை போட்டுட்டு குழந்தைக்கு தேவையானதை மட்டும் இருக்கிறத காமிச்சிட்டு அடுத்து ஒரு ஃப்ளோராக சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா விடிய ஷாப்பிங் தான் நடக்கும். கடையில் இருக்கிறவங்களே நீங்கள்லாம் வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. அதனால் ஆளுக்கு ஒரு ஃப்ளோரில் சுற்றலாம். ஒவ்வொருத்தர் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அவங்கவுங்க எந்தெந்த ஃப்ளோரில் இருக்காங்களோ அங்கங்கே மாறி வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஒரு ஃப்ளோராக சுற்றிட்டு இருந்தோம். இந்த ஃப்ளோரில் இந்த வெஸ்டர்ன் டிசைனில் இருக்கிறத தான் இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனார் பொண்ணு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு போய் வாங்கணும். இதை தான் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட்டும் ஓகேவாக தான் இருந்தது. அவங்க ட்ரையல் பார்க்குற கேப்பில் நமக்கு ஏதாவது சிக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி 2 ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் கைக்கு வரல. சரி, இதை ட்ரையல் பார்க்கலாம், இது நல்லா இருந்ததுன்னா அதை ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோண்டி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த பேட்டர்னில் அந்த ஒரு மாதிரி லைட் ஐவரி கலரில் பார்க்கவே நல்லா இருந்தது. பட் ரேஞ்சு கொஞ்சம் ஹையாக இருந்தது. இது வந்து மெட்டீரியல், ஸோ ஸ்டிச்சிங் சார்ஜஸ் அது இதுன்னு பார்த்தா ஹையாக வந்துடும். அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருந்த இடத்துல இருன்னு சொல்லிட்டு அதை பத்திரமா வச்சிட்டேன். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இந்த லைட் எல்லோ கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸு நான் இந்த பேட்டர்னில் தான் வேணும், அதாவது இந்த கலரில் தான் வேணும்னு தேடி அலைஞ்சேன். சரவணா ஸ்டோர்ஸ்லேயே, இதே சரவணா ஸ்டோர்ஸ்லேயே சுற்றிட்டு இருந்தேன். சென்னை சில்க்ஸு, அப்புறம் பூந்தமல்லியிலன்ட்டு நிறையா இடத்துல தேடினேன். அப்போல்லாம் கிடைக்கல. அப்புறம் பாடியில் இருக்கிற சரவணாவில் தான் கிடச்சிது. இப்போ இவ்வளோ வெரைட்டி அதில் இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கிடந்து அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. வேறு என்னத்த பண்ணேன், சரி வா அடுத்தடுத்து சுற்றி பார்க்கலாம் ஏதாவது சிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஆல்ட்ரு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ரெடிமேடில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே இந்த கிராப் டாப் செக்ஷன்லலாம் போய் பார்த்ததே கிடையாது. இந்த வாட்டி தான் பார்த்தேன். நிறையவே நல்லா இருந்தது. ஆனால் ஒரு சிலதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருந்தது, ஒரு சிலது சின்ன டேமேஜ் இருந்தது. நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா ஓகே தான். பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ காலேஜ் போகிறவங்க அவங்களாம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துக்கிட்டிங்கன்னா நல்லா அள்ளிட்டு போகலாம். கொஞ்சம் 1, 2லாம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு பைசா வந்து அதிகமாகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். கொஞ்சம் பல்காக வாங்குற மாதிரி வந்தோம் அப்படின்னா இந்த இடம் ஒரு கரெக்டான சாய்ஸ் தான். ஏன்னா கொஞ்சம் 2-3 பேருன்னு வந்து மொத்தமாக வாங்கி ஒரே ஆளாக பில் போட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக கிடைக்கிறோம். ஸோ இது ஒரு நல்ல ஷாப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த ட்ரெஸ் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. எனக்கு இந்த கலரும் பிடிச்சிருந்தது, இந்த பேட்டர்னும் பிடிச்சிருந்தது, ரேட்டும் ஓகேவாக தான் இருந்தது. பட் சைஸ் செட் ஆகலை. அதோட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கோல்டன் கலரில் இருந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து எக்ஸல் வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னாங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைமில் எம் சைஸே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்னடானா எக்ஸல் 2XL வரைக்கும் போகிறோமே அப்படின்னு இருந்தது. சரி போ நீ அப்படியே கடை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டட்டா பபாய் சொல்லிட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போயாச்சு. இது வந்து
கிட்ஸுக்கான செக்ஷனு. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம குழந்தைக்காக வந்துட்டு சம்மர் அவுட்ஃபிட்டுன்னு சொல்லிட்டு ஸ்லீவோடு இருக்கிறது, ஸ்லீவ்லெஸ்ன்னு சொல்லிட்டு 2 விதமாக காம்போவில் வாங்கியாச்சு. ஸோ எதுவும் வேண்டாம், பட் எப்படி இருக்குது, ரேட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது நியூவாக வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு மட்டும் கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு ஒரு குட்டி சஜஷன் சொல்கிறேன். இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அஃபர்டபுளாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோடு கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அண்டர் 400க்குள்ளே தான் வரும். மேக்ஸிமம் இது 350லேருந்து 450க்குள்ளவே முடிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவேன். நான் என் குழந்தைக்கு எப்பயுமே இந்த மாதிரி பேட்டர்னில் தான் சூஸ் பண்ணேன். உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இது மாதிரி வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அவங்க மேலே செக்ஷனில் வந்து ஷர்ட்டு இதெல்லாம் ட்ரையல் பார்த்துட்டு பில் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து சரி ஷூ செக்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ செப்பல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் 1 இயராக என் குழந்தை ஒரே செப்பலை மட்டும்தான் ரிப்பீட்டடாக போட்டுட்ருக்காரு. ஸோ அடிஷ்னலாக ஒன்று இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி ப்ளூ கலரில் ஒன்று வாங்கிட்டேன். இது 172 தான். ஆனால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த டிசைனு பொம்மை அதெல்லாம் போட்டிருந்ததெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்படி இதை சூஸ் பண்ணேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அவரோட சைஸ் இல்லைன்றதுனால நான் இதை இக்னோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சம்மர் இல்லையா, இப்போது வெளியில் போகிறப்ப போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் இருக்குது, இருந்தாலும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக ஒரு கேப் பார்க்கலான்னு சொல்லிட்டு கேப் வாங்கிட்டேன். இந்த செக்ஷன் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா டை, ஷூவு, அப்புறம் கேப்பு, கூலாஸு, பெர்ஃப்யூம்ஸுன்னு நிறையாவே இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஒரு சிலது மட்டும்தான் கொஞ்சம் ஹையாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏன் வந்து டெக்கர் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சில இடத்துல அதுக்கான டிபார்ட்மெண்ட்டே இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது அழகு சாதனங்கள் வச்சா தானே என்னன்னு பார்ப்பாங்க. அது மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் பார்க்க கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக தான் இருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாமே ஓரளவுக்கு சின்ன சின்னதாக நம்ம மினியேச்சர் ஐட்டம்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு ஆர்ட் பேட்டர்னில் இருந்தது. ஒரு சிலதெல்லாம் ஏன் இருக்குன்னு தெரியல. ஒரு சிலதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சிலது இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க்கோடு தான் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். சரி அதெல்லாம் பார்த்துட்டோம். ஃபைனலாக அந்த செப்பலை வந்து இதே ஃப்ளோரில் பில் பண்ணால் தான் அடுத்த ஃப்ளோர் போக முடியும்ட்டாங்க. ஒத்த செப்பலுக்கு 3/4 மணி நேரமாக நின்று பில் போடுறதுக்காக நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா இவங்கெல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க, கொஞ்சம் நேரம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நான் போய் பில் பண்ண போனேன். இந்த பில் போட இடத்துல கூட நம்மளை விட மாட்டாங்க போல இருக்குது. இந்த குட்டி குட்டி பவுச்சு, உண்டியல், டப்பர் வேறு, 2 in 1, 3 in 1, 4 in 1ன்னு அள்ளி அள்ளி வச்சுருக்காங்க. எதையாவது வாங்கணுன்ற மூட்லேயே வச்சுருக்காங்க. நமக்கு இந்த செப்பல் தான் பில்லு அப்படின்னு சொல்லிட்டு பில்லை போட்டுட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போயிட்டேன். போகும்போதே இந்த ட்ராலி சுகேஸ் தான் வெல்கம் பண்ணிச்சு. இந்த க்ரீன் கலரில் இருக்கிற இந்த குட்டி சுகேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட்டும் ஓகேவாக தான் இருந்தது. இதெல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கும் இந்த செக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு பேக் வாங்கணும், இந்த காலேஜ் பேக்கு அப்படின்றதுக்காக அந்த ஃப்ளோர்லேயே தான் சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த லஞ்ச் பேக்கு, இந்த பவுச்சு இதெல்லாம் பட்டுச்சு. இதெல்லாமே ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இதே இடத்துல தான் ஹேண்ட் பேக்ஸ்லாம் இருக்குது. ஹேண்ட் பேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹையாக தாங்க எனக்கு இங்கே ஃபீல் ஆச்சு. நம்ம நார்மலாக தெருவோர கடையில் வாங்குறதெல்லாம் கூட ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஹேண்ட் பேக் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹையாக பட்டது. உங்கள் யாருக்காவது நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையா, இதெல்லாம் ஓகேவான்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து இந்த டெக்கர் ஐட்டம் செக்ஷனுக்கு வரும்போது தான் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தது. இதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். பட் எதுவும் வாங்கலை. நம்ம கிஃப்ட் பண்ணுற மாதிரி, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்குது. இந்த தோரணம், அதுக்கப்புறம் வால் கிளாக்ஸு, டெக்கர் ஐட்டம்ஸில் மினியேச்சர் ஐட்டம்ஸு, அந்த மாதிரி எல்லாமே நிறையவே கிடைக்குது. இதெல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த காலேஜ் பேக்கு, ஸ்கூல் பேக்ஸ்லாம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது 2 கம்பார்ட்மெண்ட்டு, 3 கம்பார்ட்மெண்ட் அது மாதிரி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் குவாலிட்டியாகவே இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த பர்ஸ்லேயே டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். இந்த பாட்லி மாதிரி, கோமாதா போட்டா மாதிரி இதெல்லாமே பார்க்க நல்லா யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் சிங்கிளாக வாங்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஒரு 3 பீஸு 5 பீஸுன்னு அப்படி காம்போ ஆஃபரில் வாங்கிக்கிட்டோன்னா கொஞ்சம் பைசா சேவ் பண்ணலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பில் பண்ண வந்தாச்சு. ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு பில் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்டுன்னாங்க. நம்ம அமௌண்ட்டுக்கு என்ன கிஃப்ட் வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த வெள்ளி ஐட்டம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக
டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சிலதெல்லாம் மெமரிஸ்க்காக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாள், இந்த மாதிரி பெரிய பெரிய பூஜா ஐட்டம்ஸ்லாம் மெமரிக்காக வச்சுக்கலாம். அது மாதிரிலாம் இருந்தது. சொர்க்க வாசல்லாம் இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. அதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே இருந்தேன். அதுக்குள்ளே அவங்க வந்து கிஃப்ட்டை வாங்கிட்டேன்னு நாங்கள் என்னடா கிஃப்ட்டுன்னு போய் ஆர்வமாக பார்த்தேன். பேட்டு தான் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகே தான், வந்ததுக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வெளியில் கிளம்பி வந்தாச்சு. ரொம்ப லேட்டாக கிளம்பி வந்துட்டோம். வயிறு பசி போன உடனே நல்லா சாப்பிட்டுட்டோம். பரோட்டா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸு, அதுக்கப்புறம் சோலாபூரின்னு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான்.